ஜாக்பாட் மாரி பெருசா வரும் பணம். அத கரெக்ட்டா ஹேண்டில் பண்ண தெரியணும். ஏன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் வீட்டு இப்ப ராகு இருக்கு. சில டைம் பிரச்சனைகளோட வரும். சில பேருக்கு ஜாக்பாட் மாரியும் வரும். ஏதோ ஒண்ணு அட ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க, "சார் எனக்கு ஜாக்பாட்லாம் அடைக்கவே இல்ல சார். நீங்க சும்மா சொன்னீங்க சார்ன்னாங்க." கன்சல்டேஷன் எடுத்தாங்க. எடுத்து அதுக்கப்புறம் பார்த்தா, அப்போ அம்மாவோட சொத்து வந்திருக்கு. "ஏம்மா அதான் வந்திருக்கேம்மா. காசு வரும்னீங்களேன்னு." எல்லாமே காசு கேஷா வரணும்னா எப்படி? ஏதோ ஒரு விதத்தில செல்வம் வந்து சேரும். இப்ப சொத்துன்றது ஜாக்பாட்டுங்க. ஜாக்பாட்னா எல்லாருமே லாட்டரி நெனச்சுட்டு இருக்கீங்க. சொத்துன்றதும் ஜாக்பாட் தானே. அதான் பெரும் செல்வம் வரும். அத கரெக்ட்டா ஹேண்டில் பண்ண தெரியணும். இது ஒண்ணு. நீங்க எடுக்கிற முயற்சி ஸ்தானத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இப்ப படிக்கிற குழந்தைங்களா இருந்தாலும் சரி, நீங்க வந்து 35 வயசுக்கு மேல இருக்க ஆணோ, பெண்ணோ பிசினஸ்க்குலாம் ட்ரை பண்ணுவீங்க. ட்ரை பண்ணலாம். முயற்சிகள வந்து அ பார்த்து ஸ்டெப் எடுங்க. ஒரு பேக்கப் எடுத்து வச்சுட்டு, அதுக்காக ஒரு வேலையில இருந்துகிட்டே பிசினஸ சைட ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபுல்லா இறங்காதீங்க. ஏன்னா பிசினஸ்க்கு நல்லா இருக்கு ஹவுஸ். ஆனா நீங்க எடுக்கிற முயற்சி ஸ்தானம் தான் கரெக்ட்டா எடுக்கணும். இப்ப நீங்க வந்து ஏதாவது கவர்ன்மென்ட் ஜாப்க்கு ட்ரை பண்றீங்க. நெறைய பேர் இதுல வந்து ஆயில் ஃபீல்டுல இருப்பீங்க. கடல் சார்ந்து நெறைய விஷயத்துங்கள்ல இருப்பீங்க. கடல் சார்ந்து பிசினஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. பிசினஸுக்கோ, வேலைக்கோ எல்லாமே டைம் சூப்பரா இருக்கு. ஆனா எடுக்கிற முயற்சிகள் மட்டும் கவனமா எடுத்து வச்சீங்கன்னா, தாராளமா ஜெயிச்சிடலாம்.